Hi friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். And இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நாள் ஒரு நல்ல வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அது என்னன்னா அம்மா கிட்ட இருந்து பேக்கேஜ் வந்திருக்கு all the way from India. ஸோ இது பார்த்தோன்னா ஆக்சுவலாக அம்மாவே வந்து நேரில் வந்திருக்க வேண்டியது. விசா அப்பாயின்மெண்ட் அந்த இன்டர்வியூலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சு. நான் ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா, கன்சல்டேட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. பட் எங்களால் அப்பாயின்மெண்ட் வாங்கவே முடியல, அதனால தான் வர முடியல அம்மாவால். ஸோ அவங்க வரும்போது ஆக்சுவலாக இந்த பேக்கேஜே அனுப்பிச்சிருக்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்குன்னு சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. ஸோ மற்ற ஐட்டம்ஸ் இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தோன்னா அது கூட வந்த ஐட்டம்ஸ் தான். மெயினாக ஒரு விஷயத்துக்காக தான் அவங்க நேரடியாக வந்திருந்தாங்கன்னா அப்படியே கையோடு கொண்டு வந்திருப்பாங்க. பட் அவங்க வர முடியாத காரணத்தினால் ஸோ இந்த பேக்கேஜை நமக்கு இப்போ அனுப்பிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தோன்னா எங்களுக்கு வந்து யூஸ்வலி ஒரு வருஷத்துக்கு பார்த்தோன்னா ஒரு அட்லீஸ்ட் 8 to 10 monthsக்கு ஒரு தடவை ஒரு பேக்கேஜ் வந்துட்டோம். நம்ம தேவையான மிளகா பொடி, அந்த கொத்தமல்லி தூள், வடகம், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து எப்போவுமே ஸ்டாக் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துப்போம். ஸோ நான் என்னோடய ப்ரெக்னென்சி முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோவில் வந்துட்டு அப்போ அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி நான் சொன்னதுக்கு அப்புறத்தில் இருந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அவங்க நம்பலை. அண்ட் அதுக்கப்புறம் டாக்டரேட்லாம் போய்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்காக தான் நான் மெயினாக அந்த டிஜிட்டல் ப்ரெக்னென்சி ஸ்ட்ரிப்பை வாங்கினது. பாருங்கள் மம்மி இப்போயாச்சும் நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷி வாஸ் வெரி ஹாப்பி. பட் ஹாப்பியானாலும் ஒரு சைடில் வந்துட்டு பெரிய கவலை அவங்களுக்கு என்னென்னா, இப்போ இவ்வளோ தூரம் நான் வந்து கண்டிப்பாக வந்து போயே ஆகணும், நான் வந்து பக்கத்தில் இருந்தே ஆகணும் அந்த சமயத்துலன்னு ரொம்ப ஆசை அம்மாவுக்கும். ஸோ எங்களுக்கும் பார்த்தோன்னா ரொம்பவே வந்து ரொம்ப இஷ்டம் அதில். பட் இந்த விசா அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் எதுனாலன்னு தெரில, கோவிட்லாம் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, ஆனாலும் வந்து டிலே ஆகுது. பட் ஒரு சில கண்ட்ரீஸ்க்கெலாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்டர்வியூ ஸ்கெடியூலிங் எல்லாம். பட் யூஎஸ்க்கு வந்து இன்னும் ஓப்பன் பண்ணலை. ஸோ நான் டெய்லி செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு தடவை பார்த்தோன்னா அக்டோபர், நவம்பர்னு டேட் காமிக்குது. ஆனால் நெக்ஸ்ட் பேஜ் போகும்போது அது வந்துட்டு லைக் இன்னும் அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் எதுவும் நாங்கள் அக்செப்ட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வருது ஒரு தடவை. ஸோ அது ஒரு பக்கம், அது எப்போ வருதோ வரட்டும், நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட அப்படியே சொல்லி தேத்தி கான்ஃபிடென்ஸை அப்படியே பூஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் பேசுகிறேன்னா அம்மா கண்டிப்பாக வந்து பிரேக் டவுன் ஆகிடுவாங்க எனக்கு தெரியும். ஸோ என்ன பார்த்தோன்னா என்ன பண்ணுற லைக் எவ்ரிடே பார்த்தோன்னா இந்த அமெரிக்காவில் கோழிக்கு உதவும் இல்லையோ, அம்மா கிட்டேருந்து ஃபோன் வந்துடும். அவங்க பார்த்தோன்னா என்ன கஷாயம் சாப்பிடணும், எந்த நேரத்தில் இதெல்லாம் சாப்பிட்டியா, இதெல்லாம் கரெக்டாக பண்ணியான்னு சொல்லிட்டு எப்போவுமே கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா இப்போ என் கூட இருக்க முடியல. அண்ட் எனக்கும் அதே வருத்தம். பட் அந்த குறையை வந்துட்டு என்னுடைய ஹஸ்பண்டும் என்னுடைய பொண்ணும் வந்து தீர்த்து வைக்கிறாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தோன்னா என்ன அம்மா அப்பா எல்லாவும் வந்து அவரால் எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க முடியுமோ, எமோஷ்னல் சப்போர்ட்டும் சரி, எனக்கு வேறு ஏதாவது ஒர்க்கில் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், வீட்டு ஒர்க்கில் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், எல்லாத்துலேயுமே வந்துட்டு அவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் ஒரே ஒரு மிஸ் பண்ணுறது பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ் அம்மா அப்பாலாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். மற்றபடி வந்து இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா போய்கிட்டுருக்கு ஸ்மூத்தாக. அண்ட் நமக்கு பார்த்தோன்னா எத்தனை பேர் இருந்தாலும் வந்து யாராவது ஒருத்தவங்க இதை அப்படி இதை அப்படி செய்யாத, இதை கரெக்ட் டைமுக்கு நீ எழுந்தியா, கரெக்ட் டைமுக்கு நீ தூங்குனியா, ஃபோன் எவ்வளோ நேரம் பார்க்காத, கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டியா அப்படின்லாம் கேட்குறதுக்கு கண்டிப்பாக வந்து எல்லா குடும்பத்துலேயும் ஒரு ஆள் வேணும். அது இல்லைன்னா வந்துட்டு நம்ம அவங்க சொல்லும்போது வந்து லைக் அப்புறமா பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலட்சியமாக சொல்லிவிடுவோம். பட் சொன்னாலுமே கூட அதை நம்ம திங்க் பண்ணுவோம். பட் அது சொல்கிறதுக்கு அதே சொல்லுவாங்க கடிவாளம், அந்த 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 ரோப்பை வந்து பிடிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தவங்க இருக்கணும். நம்ம சொல்கிறத கேட்குறமோ கேட்கலையோ, ஸோ அது இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா வந்து எல்லோரும் அவங்களுக்கு ஏற்றபடி எல்லாருமே வந்து ஒன்று செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு வந்து லைஃப்பில் ஒரு பிடிப்பே இல்லாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக அம்மா மாதிரி ஒரு ஆள் கண்டிப்பாக தேவை. சரி, நான் வந்து ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ பேக்கேஜ் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இந்த பேக்கேஜில் பார்த்தோன்னா ஃபன் எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு நிறையா இருக்காது. ஏன்னா வந்துட்டு நான்
இந்த க்ளோத்ஸ் அந்த மாதிரிலாம் ரொம்ப கலர்ஃபுல்லான ஐட்டம்ஸ் தான் பார்க்க முடியாது. துணியெல்லாம் வாங்கி வந்து எப்போவுமே அனுப்ப மாட்டாங்க. பட் வேணும்னா வந்து நமக்கு லைக் பணமாக டெபாசிட் பண்ணுறவங்க நமக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் எடுத்துப்போம் அதை. ஏன்னா எனக்கு எப்போவுமே துணி வந்து க்ளோத்ஸா இல்லை வாட் எவர் எது வாங்குறாலும் சரி நானே போயிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி தான் அதை வாங்குவேன். ஸோ மெயினாக வந்து பார்த்தோன்னா சைஸ் பத்துமா, கலர் பிடிக்குமா, ஸோ மாடல் பிடிக்குமா, டிசைன்ஸ் பிடிக்குமா, அது அந்த பிரச்சனையே வேணான்னு சொல்லிட்டு அனுப்புகிறதே இல்லை ஆக்சுவலாக அந்த மாதிரி. மற்றபடி பார்த்தோன்னா நாங்கள் வந்து ஒரு 1 நம்பர் ஸ்நாக்ஸ் ஃபேமிலி. ஸோ ஸ்நாக்ஸ் வந்துட்டு நிறைய எதிர்பார்க்கலாம். அப்புறம் வேறு என்ன டிஸ்க்ளைமர் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவ்வளோதான். ஓகே, லெட்ஸ் கீப் இட் சிம்பிள். ஸோ இது வந்து பார்த்தோன்னா கருட வேகா அதில் தான், அந்த கொரியரில் தான் வந்து எப்போவுமே வந்து பேக்கேஜ் தான் அனுப்புவாங்க. ஸோ லாஸ்ட் டைம் அனுப்பின பேக்கேஜ் வந்து அதை நான் வீடியோ பண்ணவே இல்லை. ஏன்னா லாஸ்ட் டைம் என்ன ஆச்சுன்னா கோவிட் நல்லா கொஞ்சம் பீக்கில் இருந்த டைம் அது. அதனால் வந்து பேக்கேஜ் வர்றதுக்கு ரொம்ப நாள் டிலே ஆச்சு. ஒரு 15-20 நாள் கிட்ட டிலே ஆகிடுச்சு அது. ஸோ அதனால் எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் பண்ணவே இல்லை. ஆனால் பார்த்தா ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இந்த தடவை வந்து நான் என்னென்னலாம் இங்கே எனக்கு எல்லா ஸ்நாக்ஸ் எல்லாமே எது கிடைச்சாலுமே வந்துட்டு நம்ம ஊர் டேஸ்ட்டு வந்து சில ஐட்டம்ஸ்க்கு தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஐட்டம்ஸுக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து ரொம்ப டிலே பண்ணாமல் ஓப்பன் பண்ணுறேன். எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல இப்போ எனக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து கருட வேகா சர்வீஸில் தான் அனுப்பிச்சிருக்காங்க, லாஜிஸ்டிக்ஸில் தான். ஸோ இத்தனை வருஷமாக இதில் தான் அனுப்புகிறாங்க. பட் எந்த ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு எப்போவுமே வந்து கரெக்ட் டைமுக்கு டெலிவரி பண்ணிடுறாங்க. எக்ஸப்ட் தட் லாஸ்ட் டைம் அது இவங்க மேலே ஃபால்ட் இல்லை. பட் எனிவேஸ் நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக எப்படி ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னது இது இவ்வளவு டஃப்பாக உள்ளது. என்னுடைய கணவர் வர வேண்டுமா என்று கேட்கிறார். ஐ திங்க் ஐ ஹவ் ஓப்பன்ட் இட். திறந்து விட்டேன். திறந்துட்டேன். ஸோ ஆக்சுவலாக இப்போ இந்த பேக்கேஜ் வந்த உடனே வந்து ஹாஸ்னா என்ன பண்ணாங்க, அமேசான் பேக்கேஜுன்னு நினச்சிட்டாங்க. நான் என்ன அப்படி ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் இவ்வளோ வெயிட்டான்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் நான் சொன்னேன், இது மேலே வந்து அமேசான் எழுதிடல, ஸோ இது அமேசான் பேக்கேஜ் கிடையாது, இது நேனா கிராண்ட் அனுப்பின பேக்கேஜுன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ எங்கள் அம்மா வந்து அவங்க நேனா தான் கூப்பிடுவாங்க. ஆக்சுவலாக அதை வந்து பார்த்த உடனே அவங்களே வந்து போய் கட்டி பிடிச்ச மாதிரி இந்த பேக்கேஜை போய்ட்டு நல்ல ஒரு டைட் ஹக் கொடுத்துட்டு வந்தாங்க அவங்க. ஏன்னா அவங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் என்ன பண்ணுறது, சிச்சுவேஷன் அப்படி ஆகிப்போச்சு. ஓகே, ரைட். நான் சொன்ன முக்கியமான விஷயமே மேலே தான் இருக்குது. அது என்னன்னா ரிலீஜியஸ் ஸ்டஃப் தான். இது வந்து கர்ப்பரக்ஷாம்பிகை சுவாமி. ஸோ அது வந்து பார்த்தோன்னா அம்மா ரொம்ப 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 ரிலீஜியஸ். அண்ட் ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஹஸ்னாவுக்கு வந்து நான் என்னப்பா ப்ரொசீஜர்ஸ் நாங்கள் பண்ணமோ அதே ப்ரொசீஜர்ஸ்க்கு தான் வந்து இந்த பேபிக்கும் வந்து பண்ணணும் சொல்லிட்டு அம்மா ரொம்ப இஷ்டம். ஸோ இது பார்த்தோன்னா உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, திருக்கருக்காவூரில் இருக்கிற கர்ப்பரக்ஷாம்பிகை சுவாமி. ஸோ நல்லபடியாக வந்து டெலிவரி ஆகணும், அந்த நல்லபடியாக குழந்தை பிறக்கிறதுக்கான ஒரு கடவுள் வரலாறு இருக்குது இந்த சாமிக்கு. ஸோ அது கூட பார்த்தோன்னா வந்துட்டு அதோட எண்ணெய். ஸோ அந்த எண்ணெய் வாங்கிட்டு வந்து கடைசியில் லைக் குழந்தை பிறக்க போகிற அந்த சமயத்தில் வந்துட்டு நம்மளோட வயிற்றில் தடவிட்டு சாமி வந்து நல்ல சாஷ்டாங்கமாக சாமி கும்பிட்டா நல்லபடியாக வந்து குழந்தை பிறக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ மெயினாக இந்த பேக்கேஜ் அனுப்புனதே பார்த்தோன்னா அதுக்காக தான்.
ஏன்னா லாஸ்ட் டைம் நான் ஹஸ்னாவுக்கு பார்த்தோன்னா இதே மாதிரி தான் கர்ப்பரக்ஷாம்பிகை சாமி கிட்ட தான் அங்கே வேண்டினது. ஸோ நல்லபடியாக வந்து குழந்தை பிறந்துச்சு. ஸோ திஸ் இஸ் ஃபார் ரிலீஜியஸ் ரீசன்ஸ். ஸோ அம்மாவுக்கு பார்த்தோன்னா ரொம்ப இந்த கடவுள் நம்பிக்கையெல்லாம் அதிகம். நம்மளாம் ஒரு விஷயத்தை ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி கடவுள்கிட்ட போய் முடித்தா அவங்க ஆரம்பிக்கிறதும் கடவுள்கிட்ட தான், முடிக்கிறதும் கடவுள்கிட்ட தான் இருக்கும். பட் 99.999% வந்து அவங்க சொல்கிறது தான் வந்து கரெக்டாக நடக்கும். எனிவேஸ், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே வந்துட்டு சர்ப்ரைஸாக ஒரு டாய் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க வந்து டாய் அனுப்பிச்சதே கிடையாது. அநேகமாக இது வந்து என்னோடய சிஸ்டர் இல்லாவோட வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் வந்து ஹஸ்னுக்கு ஏதாவது பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ஃபார் ஹர். ஹஸ்னு ஓகே. அடுத்ததெல்லாம் பார்த்தோன்னா நம்மளுடைய ஐட்டம் அண்ட் சிப்ஸ். இது வந்து அகெயின் இந்த ரிப்பன் பக்கோடா, பட்டை முறுக்கு, எங்கள் ஊர் சைடில் பட்டை முறுக்குன்னு தான் சொல்லுவாங்க இதை. அதுக்கப்புறம் ஓம்புரி. ஓம்புரி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இதோட டைஹார்ட் ஃபேன். எனக்கு ஓம்புரினா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஸோ அவருக்காக. தென் ரிங் முறுக்கு. இங்கே வந்து ஒரு புது பேக்கரி வந்து ஒன்று திறந்ததாக சொன்னாங்க. ஸோ அநேகமாக அந்த பேக்கரி ஐட்டம்ஸ் தான் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்ததில். ஸோ அதுலேருந்து ஏதோ ஒரு 3 ஸ்வீட்ஸ் வந்திருக்கு. அது என்னன்னு தெரியல. அண்ட் இது பார்த்தோன்னா என்னோடய டேடி வந்து, ஆமாம் எனக்கு ஆக்சுவலாக புதுசாக இருக்குது அம்மா அப்பா அப்படி சொல்கிறது. நான் யூஸ்வலாக வந்து அவங்கள மம்மி டேடி தான் கூப்பிடுவேன். ஸோ அப்படியே போகலான்னு நினைக்கிறேன்ல. ஸோ என் டேடி வந்து பார்த்தோன்னா இது சபரிமலை போயிட்டு வந்தாங்க ரீசெண்டாக. என்னுடைய குடும்பத்துக்கிட்டேருந்து இந்த ஹல்வாவை காப்பாற்றி எக்ஸ்ட்ரா எவ்வளோ வாங்கிட்டு வந்தாலும் ஹல்வா வந்து எப்போவுமே அது வந்து கரகர நாங்கள் காலி பண்ணிவிடுவோம். ஹல்வா அந்த நான் சொன்னல பிக் ஸ்நாக்ஸ் ஃபேமிலி சொல்லிட்டு. ஸோ ஹல்வா, அந்த சிப்ஸு, பஞ்சாமிர்தம், ஐயப்பன் கோயில் நெய் கொண்டு அதில் டிப் பண்ணி நான் சாப்பிடுவேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த சிப்ஸு. அது கூட வந்து இந்த ஹல்வா வந்து நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க. கஷ்டப்பட்டு என் தம்பிகிட்டேருந்து காப்பாற்றி இது கூட வச்சுருக்காங்க. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் சொன்னேன்ல கர்ப்பரக்ஷாம்பிகை எண்ணெய் சொல்லிவிட்டு, அந்த எண்ணெயும் வந்துட்டு இந்த ஹல்வா கூடவே பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை வந்துட்டு இந்த கர்ப்பரக்ஷாம்பிகை கோயில் உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல் சாமின்னு நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அண்ட் அனுபவிச்சும் இருக்கேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். அண்ட் இது பார்த்தோன்னா கடவுள் இல்லாமல் அஃப்கோர்ஸ் எதுவுமே நடக்காது. எனக்கு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நாங்கள் 9-10 இயர்ஸ் ஆகிடுச்சு. இட்ஸ் லைக் அ மிரக்கல் இல்லை. ஸோ இந்த பேபி பார்த்தோன்னா இட்ஸ் கிஃப்டட் பேபி தான். கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். அண்ட் தென் இந்த ஆயில் அகெயின் பார்த்தோன்னா அவங்க வந்துட்டு ஒரு பாட்டிலில் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இவ்வளோ சின்னதாக ஒரு தேன் பாட்டில் மாதிரி இருக்கும். அந்த பாட்டிலில் தான் ஊற்றி கொடுப்பாங்க அந்த கோயிலில் சாமி அபிஷேகம் பண்ணிவிட்டு. அந்த எண்ணெய் வந்து பேக் பண்ணும்போது அந்த கொரியர் ஆஃபீஸில் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் அப்படியே கொடுத்து அனுப்புனீங்கன்னா வந்து ரிஸ்க் அதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஸ்கேன் பண்ணும்போது இதுவாகிடுன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது இந்த ஹல்வா இருந்துச்சுன்னா ஐயப்பன் கோயிலில் ஹல்வா, அந்த சாமி பிரசாதத்துக்கு கூட இதை வந்து இதே மாதிரி ஒரு பேக்கில் ஊற்றி அதையும் நல்லா சீல் பண்ணிவிட்டு அந்த ஹல்வா கூடையை வந்து வச்சு திரும்ப அதை ஒரு பேக்கெட்டாக சீல் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இதை வந்து பார்க்குறதுக்கு ஹல்வாவோட ஆயில் மாதிரியே தெரியும் அப்படியே பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வச்சுருக்காங்க இந்த மாதிரி நினைக்கிறேன். நல்ல ஐடியா தான். ஒருவேளை இப்போ அம்மா வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பாட்டிலாகவே எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அது ஆயில் மெடிசன் அது மாதிரி ஏதாச்சும் we have lot of reasons to say. ஸோ அது பேக்கேஜாக வரதுனால அதனால ஏதாவது டிலே ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இது வடகம் வந்து பார்த்தோன்னா எப்போவுமே வந்து வீட்டில் தான் போடுவாங்க.
சம்மர் வந்துருச்சுனாலே வீடே ரொம்ப பிஸியாக இருக்கும். இந்த வடகம் போடுறது, மிளகாத்தூள் அரைக்கிறது, துவரம்பருப்பு வாங்கிட்டு வர்றது, புளி வாங்கிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி இன்னும் சொல்ல போனால் புளி கூட வச்சு அனுப்பியிருப்பாங்க. செக் பண்ணுறேன், நான் வைக்க வேணாம்னு சொல்லியிருந்தேன். நல்ல வேலை வைக்கல. லாஸ்ட் டைம் கொடுத்த புளியே வந்து இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்தோன்னா புளி வந்து அப்பப்போலாம் போய் நாங்கள் கடையில் வாங்க மாட்டோம். அம்மா வெரி வெரி பிக்கி இந்த. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, புளி வந்து எந்த இடத்துல ரொம்ப நல்லா இருக்குமோ அந்த இடத்துக்கு போய் தான் புளி வாங்கிட்டு வருவாங்க. அண்ட் துவரம்பருப்பு, இந்த துவரம்பருப்பு உளுந்து எல்லாம் வந்து சிதம்பரத்தில் இருந்து ஒரு இடத்துக்கு வரும், கடலூரில் ஒரு இடத்துல வரும். ஸோ எப்போவுமே அங்கே போயிட்டு ஒரு வருஷத்துக்கு தேவையானது எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ வாங்கிட்டு வரும்போது பொண்ணுக்கு கொடுக்கலனா எப்படி? ஸோ அதனால வந்துட்டு அவங்க எப்போவுமே பார்த்தோன்னா துவரம்பருப்பு ரியலி நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நீங்கள் இந்த பருப்பு போட்டு சாம்பார் வைக்கிறதுக்கோ நம்ம கடையில் வாங்கி போட்டு பருப்பு சாம்பார் வைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே துவரம்பருப்புலேருந்து எல்லாமே கிடைக்குது தான். பட் அவங்க அந்த மாதிரி ஃபுல்லாக வாங்கும்போது எனக்கும் சேர்த்து கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க எப்போவுமே. ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்த பொருள், இப்போ மிளகானா சிவகாசி மிளகா எங்கே வருதோ அங்கே போய்ட்டு ஹோல்சேலில் வந்து வாங்கிட்டு வந்து தான் அந்த பாருங்கள் மிளகாத்தூளெல்லாம் அரைப்பாங்க. அண்ட் இந்த மிளகாத்தூள் ரெசிபி நான் அம்மாகிட்ட கேட்டு பார்த்து அந்த ட்ரேட் சீக்ரெட்டை மட்டும் அவங்க சொல்லவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களால முடியாமல் அவங்க முடியாமல் இருக்கும்போது அப்போ தான் என்கிட்ட கூப்பிட்டு சொல்லுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு ட்ரேட் சீக்ரெட்டை. பட் நான் கூடிய சீக்கிரம் அதை கண்டுபிடிச்சி உங்களுக்கு இந்த மிளகாத்தூள் ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ட்ரஸ்ட் மீ, இது வந்து ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை விட பார்த்தோன்னா ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். இதை போட்டு நீங்கள் சாம்பார் வச்சிங்கனாலும் சரி, குழம்பு, சிக்கன், மட்டன் எது பண்ணாலும் சூப்பராக இருக்கும். அப்புறம் இது பார்த்தோன்னா கொத்தமல்லி தூள் அண்ட் இதுவும் மிளகாத்தூள் எப்போவுமே வந்து அதிகமான பேக்கேஜஸ் லாஸ்ட் டைம் கொடுத்து அனுப்பிச்சதே கொஞ்சம் இருக்குது. ஸோ இருந்தாலும் இப்போ கொடுத்துருக்காங்க அது கூட. அண்ட் இது வந்து கொத்தமல்லி தூள், வீட்டில் அரைச்ச கொத்தமல்லி தூள். அவ்வளோதான். இட்ஸ் அ குட்டி பேக்கேஜ். நான் சொன்னேன்ல ஃபன் எலிமெண்ட் எதுவும் இருக்காது பேக்கேஜில். எல்லாமே வந்து தேவைப்படக்கூடிய ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுதான் எனக்கும் பிடிக்கவும் கூட. எஸ், ஸோ இது எம்டி ஆகிடுச்சு, தூக்கி வச்சிடலாம். ஓகே, ஒரு சிம்பிள் கேர் பேக்கேஜ். மெயினாக வந்து இந்த சாமி படத்துக்காகவும் அந்த எண்ணெய்க்காகவும் தான் அனுப்பிச்சிருக்காங்க. அது தேங்க்யூ ஸோ மச் மாமி. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஏதோ இருக்குது. இதில் வந்து ஓகே, ஸோ இதில் வந்து இந்த வருஷத்தோட கேலண்டர் என்கிட்ட வந்து மெயின் இது இருக்குது. இது அகெயின் பார்த்தோன்னா வருஷம் எங்களுக்கு வந்து பிள்ளையார்பட்டியிலேருந்து தான் வந்து வரும். ஸோ பிள்ளையார்பட்டியிலேருந்து இந்த கேலண்டர் ஓட பண்டில் மட்டும் இருக்குது. மெயின் கேலண்டர் வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ அதில் வந்து நான் அதை ஹூக் பண்ணிட்டாலே போதும். அதுக்கப்புறம் இதில் வந்து சுவாமி பிரசாதம் வச்சுருக்காங்க. எங்கள் அம்மன் சாமியோட பிரசாதம் நினைக்கிறேன். இதை டெய்லி வச்சுக்க சொல்லி சொன்னாங்க. ஸோ அதை நாம் செய்து விடலாம். அதுக்கப்புறம் பத்தாததுக்கு நிறைய கஷாயம்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கஷாயத்தை ரெசிபிலாம் நான் வந்து ஓரளவுக்கு செஞ்சு வச்சுருக்கேன். அதெல்லாம் வீடியோ போடணும்னு நினச்சேன், பட் மறந்து விட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் அரைக்கும் போது நான் அதை உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். அது பார்த்தோன்னா நம்ம இந்த கை கால்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வீக்கம் ஏற்படும்ல, ஸோ அந்த வீக்கத்தெல்லாம் வந்து அது குறைக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் பாடி வந்து நார்மல் டெலிவரிக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கான சில கஷாயங்கள். ஸோ அது வந்து இட்ஸ் வெரி வெரி எசென்ஷியல். என்னதான் நம்ம டாக்டர்கிட்ட போய்ட்டு காமிச்சாலும் கொண்டாலும் இதுவுமே கூட முக்கியம் தான். ஏன்னா இது நம்ம கெடுதல் எதுவும் பண்ண போகிறதில்ல. அது எல்லாமே டோட்டலாக நம்ம ஸ்பைசஸ் வச்சு பண்ணக்கூடிய கஷாயங்கள் தான். ஸோ இதனால ஹெல்த்துக்கு எந்த கெடுதலும் கிடையாது. ஸோ அந்த கஷாயம் உங்களுக்கு நான் அது கூடிய சீக்கிரம் வீடியோஸை போடுறேன். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களுக்கு திரும்பவும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் அண்ட் டேக் கேர்.